வணக்கம். செய்திச் சுருக்கம். திமுக கூட்டணியில் 2020. திமுக அணியில் மார்க்சிஸ்ட் மற்றும் மதிமுகவுக்கு தலா 2 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்டுக்கு 2 லோக்சபா சீட்டுகள், மதிமுகவுக்கு 1 லோக்சபா சீட், 1 ராஜ்யசபா சீட் என செவ்வாயன்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் திமுக அணியில் ஏறத்தாழ தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துள்ளது. திமுக 20 சீட்டுகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் 10 சீட்டுகளிலும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சி தலா 2 சீட்டுகளிலும், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு மண்டல தேசிய கட்சி தலா 1 சீட்டிலும் போட்டியிடுகின்றன. நாளை மறுநாள் 7ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே இதற்காக நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு அந்தந்த கட்சிகள் குழுவோடு கலந்து பேசி 2 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்கிற அந்த பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். தேமுதிக முடிவு என்ன? பாமகவுக்கு இணையாக 7 சீட்டுகளை தந்தால் அதிமுக அணியில் தேமுதிக இணையும் என பிரேமலதா கூறி வந்தார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துள்ள நிலையில் தேமுதிக இறங்கி வந்துள்ளது. புதனன்று கூட்டணி குறித்த முடிவை விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியானால் சென்னையில் மோடி உரையாற்றும் பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தும் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலி எத்தனை? நிர்மலா விளக்கம். பாலக்கோட்டில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத முகாமில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 300க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. இதை பாகிஸ்தான் மறுத்தது. இதனால் எத்தனை பயங்கரவாதிகள் இறந்தனர் என்பதை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இதுபற்றி ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேட்டபோது வெளியுறவுத்துறையின் கருத்துதான் அரசின் கருத்து என்று பதிலளித்தார். புல்வாமால 40 பேர் நம்ம மக்கள் ஜவான்ஸ் அழிக்கப்பட்டாங்க. அவங்க உயிர் தியாகம் பண்ணதுக்கு நம்ம நாடு பொறுத்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு இருந்தாலும் அங்கேருந்து தான் வருதுன்னு செய்தி கிடைச்சதுனால மிலிட்டரி ஆக்ஷன் இல்லாமல் அதை அந்த பாயிண்டடாக அங்கே போய் அடிச்சுட்டு வந்திருக்கோம். அங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சு சிவிலியன்ஸ் கிராமத்திலேயோ அது சுத்திப்புறத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான சேதமும் இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால புல்வாமாக்கு அப்புறம் அங்க நம்ம பண்ணது மிலிட்டரி ஆக்ஷன் இல்லைன்றது நம்ம கிளியரா சொல்லிட்டு தான். பாலக்கோட் தாக்குதலில் எத்தனை பேர் இறந்தனர் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே கூறவில்லை. எண்ணற்ற பயங்கரவாதிகள் பலியாயினர் என்றே கூறியிருந்தார். ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இல்லை. ஷீலா. டெல்லியில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதாவை வீழ்த்த முதல்வர் கெஜ்ரிவால் வியூகம் வகுத்திருந்தார். மொத்தமுள்ள 7 லோக்சபா தொகுதிகளில் தலா 3இல் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் போட்டியிடலாம் என அவர் யோசனை கூறினார். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவை 7வது தொகுதியில் சுயேட்சையாக நிறுத்தவும் கெஜ்ரிவால் திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி இல்லை, இதுவே இறுதி முடிவு என்று டெல்லி காங்கிரஸ் தலைவர் ஷீலா தீட்சித் கூறினார். இதை ராகுலும் ஏற்றுக்கொண்டார் என்றார் ஷீலா தீட்சித். மாசு நகரங்கள் லிஸ்ட். இந்தியா டாப். உலகளவில் மிக மோசமான அளவுக்கு மாசுபட்ட நகரங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. முதலிடத்தை குர்கான் பிடித்துள்ளது. டாப் 10 மாசு நகரங்களில் 10இல் 7 இடங்களை இந்தியா பிடித்துள்ளது. பாகிஸ்தானின் ஃபைசலாபாத் 3வது இடத்தையும், சீனாவின் ஹோடன் நகரம் 8வது இடத்தையும் பிடித்தன. டெல்லி 11வது இடத்தில் உள்ளது. காற்று மாசு காரணமாக 2020இல் 70 லட்சம் பேர் உலகளவில் இறப்பார்கள். மருந்து மாத்திரை செலவு உட்பட பல லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. எய்ட்ஸிலிருந்து 2வது நபர் மீண்டார். எலும்பு மஜ்ஜை ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் லண்டனைச் சேர்ந்த நபர் எய்ட்ஸ் நோயிலிருந்து மீண்டுள்ளார். எய்ட்ஸிலிருந்து குணமடைந்த 2வது நபர் இவர். லண்டன் பேஷண்ட் என அவருக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவைச் சேர்ந்த டிமோதி பிரவுன் ஸ்டெம் செல் சிகிச்சை மூலம் எய்ட்ஸிலிருந்து மீண்டார். 3 ஆண்டுகளுக்கு முன் இன்னொருவரின் எலும்பு மஜ்ஜை ஸ்டெம் செல்கள் லண்டன் பேஷண்ட் உடலுக்குள் செலுத்தப்பட்டது. அதன் பிறகு அவரது நோய் எதிர்ப்பு சக்தி கூடியது. மருத்துவ பரிசோதனைகளில் அவருக்கு எய்ட்ஸ் இல்லை என ரிசல்ட் வந்துள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளித்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ரவீந்திர குப்தா கூறினார். பேஷண்ட் இன்னும் 3 ஆண்டுகள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார். அதன் பிறகே எதையும் கூற முடியும். இதன் மூலம் எய்ட்ஸ் நோயை குணப்படுத்தும் சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டதாக கூற முடியாது. எய்ட்ஸ் நோய் ஒழிப்பு நடவடிக்கையில் ஒரு முன்னேற்றமாக கருதலாம் என்றும் டாக்டர் குப்தா கூறினார். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.